பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தவும், ஆராதிக்கவும், துதிக்கவும், அவருடைய நாமத்தை உயர்த்தவும் தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அதனால் இப்பொழுதும் தேவனுடைய தாசர் மூலமாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து ஜெபத்தோடு இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை இயேசு நாமத்திலே தட்டி தேவதாசரை நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? சத்தமே வர மாட்டேங்குதுல்ல? இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பாருங்க என்ன சந்தோஷம் நமக்கு. சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவரா இல்லையா? ஆமென். பிரைஸ் காட். ஒரு வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 2:14. எபேசியர் 2:14. பகையை சிலுவையினால் கொன்று. எபேசியர் 2:14. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. எப்படி கேட்டது? நான் எபேசியர் 2:14 தானே சொன்னேன். மாற்றி கேட்டதா? பிரைஸ் தி லார்ட். 14 தானே சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு வேறு கேட்டதா? 16 நினச்சிங்க. ஓகே, குறப்பல்ல. ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த வசனம் சொல்லுது, எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடிச்சுவரை தகர்த்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனமாக கேளுங்க. இவ்வளோ நேரம் கர்த்தரை நாம் துதிக்கவும் ஆராதிக்கவும் நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலினால் அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். இல்லையா? இவ்வளோ நேரம் நாம் கர்த்தரோடு பேசணும். இப்போ கர்த்தர் நம்மோடு பேசுகிற நேரம். நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இல்லையா? இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் வார்த்தை தான் முக்கியம். இல்லையா? இல்லையா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேறு எதுவுமே உங்களை விடுதலையாக்காது. ஏசப்பாவை நம்ம ஆராதிக்கிறது, துதிக்கிறது, ஸ்தோத்திரிக்கிறது எல்லாம் நாம் அவரை மகிமைப்படுத்துகிறது. ஆனால் இந்த சத்தியத்தை அறிஞ்சாதான் நமக்கு விடுதலை உண்டாகும் வாழ்க்கையில். அல்லையா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுங்க. பாருங்கள், இந்த வசனத்தின்படி தேவனுக்கும் நமக்கும் இடையில் ஒரு சுவர் இருந்தது. அல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஒரு சுவர் என்று சொல்லும்போது ஒரு சுவர் என்ன செய்யும் சொல்லுங்கள்? மறைச்சல். அல்லையா? இப்போ இந்த சுவருக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படி தானே? தெரியுமா தெரியாதா? தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த சுவரை ஆதியில் உண்டாக்குனது யார் சொல்லுங்கள்? கொஞ்சம் கழிஞ்சு பிள்ளைங்களுக்கு சண்டேஸ் கிளாஸ் பாட்டு போட்டி, இப்போ உங்களுக்கு வசன போட்டி. சொல்லுங்கள், சுவரை உண்டாக்குனது யார் சொல்லுங்கப்பா? சாலமோனா? சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒன்றும் இல்லை, அவனை பிடிச்சி கொண்டு உள்ள விட்டுருவோம். எல்லாத்துக்கும் நமக்கு தப்பக்கு ஒரு ஆள் அவன் தானே. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஆதாமும் ஏவாவும் பாவம் செய்தபோது ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்கள் 2 பேரையும் ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியே துரத்தி விட்டு திரும்ப அவங்க உள்ளே வராமல் இருக்க என்ன செய்தார்? ஒரு சுவரை தேவன் போட்டார். அல்லையா? ஆனால் அந்த வர காரணமாக இருந்தது யார்? ஆதாமும் ஏவாள். புரியுதா உங்களுக்கு? அப்போது அந்த சுவர் என்ன சுவர்? கேருபீன்கள், சேராபீனும் சுடரொளி பட்டயம். இப்போது ஏதேன் தோட்டம் அங்கே தான் இருக்குது. இல்லையா? தேவன்
உள்ளால் இருக்கிறாரு, வெளியில் யார் இருக்கா சொல்லுங்க? ஆதாமும் ஏவாளும். உள்ளே இருக்கிற தேவனை ஆதாமும் ஏவாளும் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அல்லலையா, அல்லலையா. ஆனால் தேவன் எங்கே தான் இருக்கிறாரு? அங்கே தான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் எங்கேயும் போகலை, அவர் அங்கே தான் இருக்கிறாரு, அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனால் சுவர் இருந்தால் தேவனை பார்க்க முடியாது. அல்லலையா. சுவர் இருந்தால் நாம் கூப்பிடுற சத்தம் அவருக்கு கேட்காது. அல்லலையா. கேட்குமா? நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், வெளியிலேருந்து நார்மலாக ஒருத்தங்க சத்தம் போட்டு பேசுகிறா, நம்ம கேட்குமா? கேட்காது. அது மாதிரி இந்த சுவர் இருக்கும்போது இந்த சுவர் நிமித்தம் என்ன வருதுன்னா, இரு திறத்தாருக்கும் ஒரு தடை உண்டாகுது, ஒரு பகை உண்டாகுது, ஒரு திரை வருகிறது. இந்த திரையின் நிமித்தம் தேவனை நாம் பார்க்க முடியலை. அல்லலையா. அன்றைக்கி ஆதாமும் ஏவாளும் வெளியே போன உடனே அவங்களுக்கு என்ன எண்ணம் இருந்திருக்கும் பாருங்கள். டெய்லி ஆண்டவர் வருவார், அவங்க கூட உலவாகுவார், அவங்கக்கிட்ட பேசுவார், அவங்க கூட நடப்பார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போது பாவம் செய்த போது எங்கே போயிட்டாங்க? தோட்டத்துலேருந்து வெளியே போயிட்டாங்க. இப்போது திரும்ப வந்து அவங்க பார்த்துருப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா சொல்லுங்கள்? திரும்ப வந்து பார்த்துருப்பாங்க, அப்படி தானே? ஏதேன் தோட்டத்தை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், அந்த மரம் அங்கே இருந்து, இந்த மரம் இங்கே இருந்து, இந்த கனி இங்கே இருந்து, தேவன் இந்த இடத்துல உழவுனார், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆவலோடு வந்து பார்த்தாங்க, வெளியே நின்று ஏங்குனாங்க. ஆனால் உள்ளே போக முடியாது, இடையில் ஒரு சுவர் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சுவரை யார் நீக்கி போட்டா? இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சுவரை நீக்கும்படியாய் தேவன் அநேகரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாமுக்கு பிறகு ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? ஏனோக்கை தெரிந்து கொண்டார், நோவாவை தெரிந்து கொண்டார், மோசேயை ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஈசாக்கு, யாக்கோபு, பாருங்க எல்லாரையும் தெரிந்து கொண்டார். மோசே, யோசுவா, தாவீது, இப்படி அநேகரை தெரிந்து கொண்டு எப்படி ஆகிலும் அந்த தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் உள்ள திரையை, தடையை நீக்கி போட வேண்டும் என்று ஏசப்பா அநேகரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் யாருனாலையும் அந்த சுவரை நீக்க முடியலை, அந்த தடையை மாற்றி போட முடியலை. அதனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் இறங்கி வந்து மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில் தடையாக நின்ற அந்த சுவரை அவரே நீக்கி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில் என்ன இல்லை? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள். சுவர் இல்லை. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லை. யார் நீக்கி போட்டா? ஏசப்பா நீக்கி போட்டார். ஆனால் அதன் பிறகு இப்போ சுவரை யார் நீக்கிட்டாரு? ஏசு நீக்கிட்டார். இப்போ யாருனாலும் ஏசப்பா கிட்ட போகலாம், யாருனாலும் ஏசப்பாவை சந்திக்க முடியும், ஏசப்பாவோட பேச முடியும். அல்லையா? பேச முடியுதா? பேச முடியுதுன்னா உங்களுக்குள்ள என்ன இல்லை? சுவர் இல்லை. நீங்கள் ஆண்டவரை போய் சந்திக்க முடியுதுன்னா உங்களுக்கு இயேசுக்கு நடுவில் என்ன இல்லை? சுவர் இல்லை, தடை இல்லை, திரை இல்லை. அல்லையா? பாருங்கள், ஆதி காலத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் ஒருவன் மாத்திரம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து ஜனங்களுக்காக தேவனோடு கூட பேசுவார், ஜனங்களுக்காக தேவனை போய் சந்திப்பார். அல்லையா? எப்போ? வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை. அல்லையா? மற்ற யாவரும், அந்த ஜனங்கள் யாரும், சபையில் வர்ற யாரும் எங்கே போக முடியாது? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது, தேவனோடு பேச முடியாது. யார் மாத்திரம்தான் போவாங்க? பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியன் உள்ளே போகும்போது எப்படி போவார் தெரியுமா? இடுப்பில் ஒரு கயிறு கட்டியிருப்பார். இன்னும் என்ன இருப்பார்? அந்த கயிறில் என்ன கட்டியிருப்பாங்க? ஒரு மணியும் கட்டியிருப்பாங்க. இவர் உள்ளே போகும்போது அந்த திரையை தாண்டி, அந்த சுவரை தாண்டி உள்ளே போகும்போது நல்ல கவனமாக கேளுங்க, அவர் இந்த உலகத்துக்கு சாகாமல் அவர் உள்ளே போனார்னா அவர் என்ன செஞ்சிருவார்? செத்து போயிடுவார். இல்லையா? இந்த மணி சத்தம் கேட்கலன்னா அர்த்தம் என்ன? அவர்
செத்துட்டார். அல்லலையா? அப்போது வெளியில் நிற்கிறவங்க என்ன செய்வாங்க? கயிறை பிடிச்சி இழுத்து வெளியே அவரை இழுத்துருவாங்க. அல்லலையா? அல்லலுயா பாருங்க. அப்போ அந்த மகா பரிசுத்தம் உள்ள தேவனை சந்திக்க, அந்த மகா பரிசுத்தம் உள்ள தேவனுடைய சமூகத்தில் ஜனங்களுக்காய் போய் நின்று பேசணும்னா அதுக்குள்ளே போகிற மனுஷன் உலகத்துக்கு செத்து உள்ளே போனால் அவன் ஜீவன் அடைவான். உலகத்துக்கு சாகாமல் உள்ளே போனான்னா மரித்து போவான். அல்லலையா? பாருங்கள், அந்த பிரதான ஆசாரியருக்கு யார் உண்டு? மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு, ஆடு மாடுகள் உண்டு, நிலபுலன்கள் உண்டு, எல்லாம் உண்டு. இது உள்ளே போகும்போது திருப்பி வெளியே வருவோமான்னு என்ன இல்லை, நம்பிக்கை கிடையாது. நோ கேரண்டி. உள்ளே போகலாம், உயிரோடு வெளியே வரணும்னா இவன் உலகத்துக்கு செத்திருந்தான் தான் என்ன செய்ய முடியும்? உள்ளே போக முடியும். அல்லையா? பாருங்க, ஐயோ என் பொண்டாட்டி, என் பிள்ளை, என் ஆடு மாடு, எனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு இந்த உலகத்தையே அவன் நினச்சிட்டு இந்த உலகத்துக்கே அவன் முக்கியத்துவம் கொடுத்துட்டு உள்ளே போனான்னா தேவ பிரசன்னத்தில் அவன் மரித்து போய் விடுவான். அல்லையா? அந்த திரைக்குள்ளே போனவன மரித்து போயிடுவான். ஆனால் இந்த உலகத்துக்கு செத்து, உலக ஆசாபாசங்களுக்கு செத்து, உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்களுக்கு செத்து, உலகத்தில் உள்ள சந்தோஷங்களுக்கு செத்து அவன் தன்னை கர்த்தருடைய சமூகத்தில் வெறுமையாக்கி அவன் மரித்து உள்ளே போகும்போது ஜீவன் பெற்றுக்கொள்வான். அல்லையா? தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு தடையாக இருந்த அந்த பெரிய சுவரை தேவன் இன்றைக்கு நீக்கிவிட்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் உள்ளே வந்து போயிட்டுருக்கோம். இனி நமக்குள்ளே ஏதாவது தடை இருக்கா? அல்லையா? இதில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தடை இருக்கா இல்லையா? தடை இருக்கா இல்லையா? நம்ம ஆனால் இன்னும் சாகலை, அப்படி தானே? ஆமென். இப்போ நம்ம டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட வாரோம், பேசுகிறோம், போகிறோம். ஆனால் இன்னும் என்ன செய்யலை? சாகலை. அப்போ நம்மெல்லாம் யார்? சொல்லுங்கள், நம்மெல்லாம் யார்? ஒருத்தருக்குமே பேச்சு வரல, அப்படி தானே? ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு. அல்லையா? பாருங்க, இப்போது நீங்களும் நானும் அன்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தவுடனே ஆண்டவர் கேருபின் சேராபங்களை வைத்து தோட்டத்துக்கு போக முடியாத ஒரு தடையை போட்டார். அதன் பிறகு மோசேயின் காலம் வந்தவுடனே ஆண்டவர் சொல்கிறார், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஜனங்களுக்கு இடையில் ஒரு திரையை உண்டு பண்ணிவை. அல்லையா? நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திரையாகமம் 26ஆம் அதிகாரம் 31, 33 வாசிங்க. யாத்திரையாகமம் 26, 31, 33 வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய் அதிலே விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். 33 வாசிங்க. 26, 31, 33 வாசி. கொக்கிகளின் கீழே 33 வாசிங்க. வாசிங்க. கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்க விட்டு சாட்சி பெட்டி அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரிவை உண்டாக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன உண்டாகும்? பிரிவினையை உண்டாக்கும். ஏன்? இந்த ஜனங்கள் பாவத்தோடு எங்கே போயிட முடியாது? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. ஆண்டவர் அநேகரை எழுப்பி, அநேக தேவ பிள்ளைகளை எழுப்பி அந்த திரைச்சீலையை மாற்ற வேண்டும் என்று முயற்சி பண்ணார். முடியவே இல்லை. கடைசி ஏசப்பா வந்து இந்த உலகத்தின் பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தபோது அவர் உயிர் திறந்த அந்த நேரத்தில் வேதம் சொல்லுது, தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அல்லேலூயா. அந்த திரைச்சீலையில் என்ன இருந்தது? கேருபீன்கள், சேருபீன்கள் எல்லாம் சித்திர வேலையாய் வரைக்கப்பட்டிருந்தது. ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த தோட்டத்துக்கு காவலாய் நின்றது யாரு? கேருபீன்களும் சேராபீன்களும் சுடரொளி பட்டயம். அன்றைக்கு
ஏதேன் தோட்டத்தில் தேவன் உண்டாக்கின அந்த சுவரை, தேவன் தடையாய் வைத்த அந்த சுவரை, மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் கர்த்தரே காவல் வைத்த அந்த சுவரை அவர் மறித்து ரெண்டாக திரைச்சீலை கிழிந்த உடனே அந்த சுவர் நீங்கி போனது. அல்லேலூயா. மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில் பேச முடியாதபடி, போய் சேர முடியாதபடி, கர்த்தரை துதிக்க முடியாதபடி இருந்த தடையை தேவனே மாற்றிவிட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டையில் கிட்டி சேர இந்த தேவனாகிய கர்த்தர் நமக்காய் ஜீவனை கொடுத்து அந்த தடையாய் நின்ற சுவரை நீக்கிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம எல்லாம் பாவம் இல்லாமல் இருந்தா எங்கே வரலாம் சொல்லுங்க? எங்கே வரலாம் சொல்லுங்க? ஆண்டோடைய பிரசன்னத்தில் வரலாம். ஆனால் நமக்குள்ள பாவம் இருக்கா சொல்லுங்க? பாவம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ இப்போ நம்ம ஒவ்வொரு பாவம் செய்யும்போது என்ன உண்டாகுது? ஒரு சுவர் உண்டாகுது. அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க, கேட்டால் தான் புரியும். நீங்களும் நானும் ஒரு தவறு செய்யும்போது, ஒரு பாவம் செய்யும்போது என்ன உண்டாகுது? ஒரு சுவர் உண்டாகுது. அல்லேலூயா. அப்போ இந்த சுவரை யார் நீக்கி போடணும்? ஆமாம், அல்லேலூயா. நீங்கள் சுவரை கட்டுவீங்க, யார் நீக்கணும் சொல்லுங்கள்? யார் நீக்கணும் சொல்லுங்கள்? நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுவீங்க, யார் நீக்கணும் அந்த சுவரை? ஏசப்பா. நீங்கள் புருஷனை அடிப்பீங்க, யார் நீக்கணும் அந்த சுவரை சொல்லுங்க? யார் நீக்கணும்? ஏசப்பா நீக்கணும் இல்லையா? நம்ம ஒவ்வொன்றா சுவரு கட்டிட்டு போனோம், யார் நீக்கணும்? ஏசப்பா நீக்கணும். நல்ல கவனமாக கேளுங்க. அவர் வைத்த சுவரை அவர் நீக்கி போட்டார். அல்லேலூயா. அவர் உண்டாக்கி வைத்த திரைச்சீலையை அவரே தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரெண்டாக கிழித்து விட்டார். இனி நீங்களும் நானும் எழுப்புகிற ஒவ்வொரு சுவரையும் நீங்களும் நானும் தான் மாற்றி போடணும். அல்லேலூயா. மாற்றி போடலைன்னா அவருடைய கோபத்திலிருந்து தப்பி போக முடியாது. அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. நம்ம கிட்ட அவர் இடிக்க மாட்டார். நீங்கள் உண்டு பண்ணின சுவரை, நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட தடையை, நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட சாபங்களை, நீங்கள் உங்கள் பாவத்து நிமித்தம் வந்த எல்லா ஆக்கினைகளையும் நீங்கள் தான் நீக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. அவர் கடைசி மரிக்கும்போது என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது. நான் உங்களுக்கு திரைச்சீலையை திறந்து விட்டுட்டேன், உங்களுக்கு எனக்கு நடுவில் இருந்த தடையை மாற்றி விட்டேன். இனி நீங்கள் ஃப்ரீயாக உள்ள வரலாம். இனி ஃப்ரீயாக உள்ள வர முடியலன்னா அதற்கு ஒரு தடை இருக்குன்னா அந்த தடை உங்கள்னால ஏற்பட்டது. அந்த தடையை தேவன் அல்ல, நீங்கள் தான் மாற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் செய்ய வேண்டியதை செய்து முடிச்சு. நமக்காக மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது 1 யோவானில், சர்வ லோகத்தின் பாவத்திற்காகவும் அவர் தம்மை தாமே கிருபாதார பலியாய் ஒப்பு கொடுத்தார். கிருபாதார பலி என்று சொன்னால் இதுவரையிலும் உலகத்தில் செலுத்தப்பட்ட எல்லா பலிகளையும் உள்ளடக்கின பலி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பலியாய் ஒப்பு கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்போ வருகிற சுவரெல்லாம் யார் உண்டு பண்ணுறது? நாம் உண்டு பண்ணுறது. அல்லேலூயா. அப்போ இந்த சுவரை யார் தான் மாற்றி போடணும்? நாம் தான் மாற்றணும். அல்லேலூயா. இன்னும் நினச்சிட்டு இருக்காதீங்க, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரை இதை மாற்றி போடும், ஆண்டவரே இதில் இல்லை. அவர் செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு. அல்லேலூயா. அவர் செய்து நிறைவேற்றியாச்சு. அவர் உங்களுக்கு வாசலை திறந்தாச்சு. அவர் சொன்னார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்துக்க, இனி ஒருவன் அதை பூட்ட முடியாது, நீங்கள் மாத்திரம்தான் பூட்ட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நீங்கள் பாவம் செய்கிறீங்களோ ஏசப்பா இங்கே தான் இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் அவரை பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அவருக்கு இடையில என்ன இருக்குது? ஒரு சுவர் இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுடுங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல ஏசப்பா இருக்கிறார். ஆமென். உங்களால் உணர முடியல, உங்களால் பார்க்க முடியல, உங்களால் அந்த பிரசன்னத்தை அனுபவிக்க முடியலன்னா உங்களுக்கும் அவருக்கும் இடையில் ஒரு தடை இருக்கிறது. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னா, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது. காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய பிரசனம் இருக்கிற இந்த இடத்துல உள்ள பிரசனத்தை நீ உணர தடையாக இருக்கிற அந்த பாதரட்சியை
கலத்தி போடு. தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய அவருடைய தரிசனத்தை காண முடியாதபடி, உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்க முடியாதபடி உங்களுக்குள்ளே இருக்கிற சவராகிய தடையை நீங்கள் தான் மாற்றி போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரதானமான ஒரு சில தடைகளை வேதத்திலிருந்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 59 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. எது நமக்கு அவருக்கு இடையில தடையை உண்டாக்குதான்? அக்கிரமங்கள். அல்லேலூயா. எது நம்முடைய சத்தத்தை தடுக்குது? நம்முடைய பாவங்கள். சரி, அக்கிரமங்கள்னா என்ன சொல்லுங்க? அக்கிரமங்கள்னா என்ன? ஹலோ, இல்லை இங்கே பாருங்கள், அங்கே இல்லை, பைபிளில் இல்லை. அக்கிரமம்னா என்ன சொல்லுங்க? தெரியுமா? அக்கிரமம்னா என்ன? புரியல, நீயே சொல்லுண்ணா. சொல்லுங்க, அக்கிரமம்னா என்ன? அல்லேலூயா. சொல்லுங்க, அக்கிரமம். உங்களுக்கு தெரிஞ்ச அக்கிரமத்தை சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அக்கிரமங்கள் என்ன சொல்லுங்க? சோறு வைக்கும்போது சோறும்போது வடிக்கக்கூடாதா? தண்ணி கரெக்டாக வச்சு அப்படி வெந்தோன்னு எடுத்துருங்க. சொல்லுங்கள், அக்கிரமம்னா என்ன? நீங்கள் தெரிஞ்சதை சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச அக்கிரமத்தை சொல்லுங்கள். பிள்ளைகள் செய்யதெல்லாம் ஒரே அக்கிரமம் செய்யுதுன்னு சொல்லுவோம், அப்படி தானே? சொல்லுங்கள், தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சதை ஒன்று ரெண்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் சொல்லுங்கள், அக்கிரமம்னா என்ன? தெரியலையா? அல்லேலூயா. பார்த்தீங்களா? இயேசுவுக்கு விருப்பம் இல்லாதது எல்லாமே அக்கிரமம். அல்லேலூயா. சரி, நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் சைடில் சொல்லியாச்சு, இனி உங்கள் சைடில் சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றும் அக்கிரமம் செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? லேடிஸ் யாரும் அக்கிரமம் செய்ய மாட்டாங்க. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. பாருங்கள், அக்கிரமம்னா என்னென்னா, கிரமத்துக்கு ஆப்போசிட் என்னது? அக்கிரமம். அல்லேலூயா. கிரமம்னா என்ன? செய்ய வேண்டியது. கிரமம் அதாவது எல்லாம் ஒழுக்கமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டியது. பைபிள் வசனம் இருக்குது பாருங்கள், நல்ல கவனமாக கேளுங்க. கிரமம் என்று சொன்னால் நல்லொழுக்கமாய் செய்யப்பட வேண்டியது கிரமம். அப்போ செய்யப்பட வேண்டியதை செய்யாமல் இருப்பதெல்லாம் என்னது சொல்லுங்கள்? அக்கிரமம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ எல்லாம் இந்த கோவப்படுறது, திட்டுறது, அதெல்லாம் என்னது இல்லை? அக்கிரமம் இல்லை. பிள்ளை ஒரே அக்கிரமம் செய்யான், சொன்னால் கேட்க மாட்டேங்களா, அதெல்லாம் வேதத்தின்படியான அக்கிரமம். வேதத்தின்படியான அக்கிரமம் என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் அறிந்த பின்பு, நல்ல கவனமாக கேளுங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பு, கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் அறிந்த பின்பு, அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாமல் அதை மீறி செய்கிறது எல்லாமே என்னது தான்? அக்கிரமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கிரமம் மிகுதியாகும்போது என்ன ஆகும்? என்ன ஆகும்? பாவம் பெருகும், அன்பு தணிந்து போகும், நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்போ பாருங்க, இந்த அக்கிரமம் என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யன்னு சொல்லுதோ, எதை நீங்களும் நானும் செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருக்கிறது எல்லாமே என்னது தான்? அக்கிரமம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், என்னென்னு சொல்லுங்கள், என்னென்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சொல்லுங்கள். எல்லாம் அப்படியே பார்க்குறீங்க, மான் போல் பார்க்குறீங்க. குளிர் வேறு இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் அதையும் நீயே சொல்லிடுறான். அல்லேலூயா,
அப்படி தானே? சரி, பிரதானமாக நமக்கு தெரிஞ்சதை பார்ப்போமே. இப்போ வேதத்தில் செய்யுங்கிறது எத்தனை இருக்குது? நான் சொல்லி தந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? செய்யாதேங்கிறது எத்தனை இருக்குது? மொத்தம் எத்தனை? 613 இருக்குது. செய்யணும் செய்யாதுங்கிறத சேர்த்து மொத்தம் எத்தனை? 613. சரி, இது எல்லாத்துலேயும் பிரதானமானது எத்தனை? அல்லேலூயா. பைபிள் ஸ்டடிக்கும் வரமாட்டீங்க, சொல்லுங்க. பிரதானமாக நமக்கு தெரிஞ்சது எத்தனை? 10 கற்பனைகள், அப்படி தானே? 10 கற்பனை தானே நமக்கு தெரிஞ்ச, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. மற்ற உள்ள கட்டளை விட்டுருங்க, 613 விட்டுருங்க. இந்த 10 கற்பனைகள் இருக்கு இல்லையா? இந்த 10 கற்பனை தெரியுமா? சொல்லுங்க, 10 கற்பனையே சொல்லுங்க. கடவுளே, என்னேண்டி வேறு தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். சரி, அவர் ஏண்டி வேறு தேவன் நமக்கு இருக்கா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இல்லை. அல்லேலூயா, சோதரம். இருக்கா? இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லிக்கிடும். பிரைஸ் லார்ட். உங்களுக்கே தெரியுது, அப்படி தானே? அப்போ அவர் இல்லாமல் வேற ஒரு தெய்வம் நமக்கு இருக்குன்னா அது என்னது? அக்கிரமம். அல்லேலூயா. பாருங்க, பொருளாசை எதுக்கு ஒப்பாய் சொல்லப்படுறது? சொல்லுங்க. விக்கிரக ஆராதனைக்கு. அப்போ பொருளாசை நமக்கு இருக்கா? இருக்கா? எல்லாருக்கும் இருக்குது. அப்போ நம்மளாம் என்ன செய்கிறோம்? வேற ஒரு தேவனை சேவிக்கிறோம். அல்லையா? இந்த தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை, இந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் நீங்கள் வேற எதை செய்தாலும் அது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பானது. அல்லையா? அல்லையா? நீங்கள் எதில் நேரத்தை அதிகமாய் செலவழிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு தேவன். அல்லையா? அல்லையா? ஆண்டவருடைய வேதம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் இரவும் பகலும் நீங்கள் எதில் தியானமாக இருக்கிறீங்க? இரவும் பகலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதில் நேரத்தை செலவழிக்கிறீங்க? இரவும் பகலும் நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது நாளடைவில் உங்களுக்கு தேவனாய் மாறி விடுகிறது. அல்லையா? அப்படி இப்போ வேலை செய்கிறத சொல்லலை. ஒருத்தங்க வேலை செய்வாங்க, அது வேலை செஞ்சு தான் ஆகணும். அது எத்தனை மணிக்கு வரும்? 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம நீங்கள் வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனைக்கு சமமாக எண்ணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், அப்போது இன்னொன்று அடுத்து என்ன சொல்லுது? என்னை போல வேற ஒரு சிலையை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்க வேண்டாம். உங்களுக்கு நல்லா தெரியும், முரட்டாட்டம் பண்ணுதல் எதுக்கு ஒப்பாக இருக்குதான்? முரட்டாட்டம் பண்ணுதல் எதுக்கு சமம்? சொல்லுங்க, விக்கிரக ஆராதனைக்கு. வாசிங்க 1 சாமுவேல் 15:23 வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சமம். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது பாருங்க? இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு. இரண்டகம்னா என்ன தெரியுமா? தெரியும் தானே உங்களுக்கு? சொல்லுங்கள், ரெண்டகம் என்னது? அதுதான் எங்களுக்கு நல்லா தெரியும். அதுதானே நமக்கு நல்லா தெரியும். வெளியில் ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம். சர்ச்சுக்கு வரும்போது ஒரு வேஷம், சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு போனோன்னே இன்னொரு வேஷம். அல்லேலூயா. தெரியுமா தெரியாத? இரண்டகம். இரண்டகம் பண்ணுறது எதுக்கு சமமா? மந்திரவாதம் செய்வதற்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? தெரிஞ்சோ தெரியாமல் என்ன செய்கிறோம்? மந்திரவாதம் செய்யணும். அது முரட்டாட்டம். முரட்டாட்டம்னா என்ன? நம்ம சொல்கிறது தான் சரி, நான் செய்கிறது தான் சரி, நான் பிடிச்சது தான் பிடி, இப்படி இருக்கிறோம் தெரியுமா? அந்த முரட்டாட்டம் எதுக்கு சமமா? அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும். இப்போ சொல்லுங்கள், அந்த ஒரே தேவனையா நம்ம ஆராதிக்கிறோம்? அல்லையா? ஏன் திரும்ப திரும்ப இதையே சொல்கிறேன்? நல்லா தெரிஞ்சுடுங்க, நீங்களும் நானும் ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நிற்கணும். அல்லையா? அவர் வரும்போது வெட்கப்பட்டு நிற்கக்கூடாது. அவர் வரும்போது கைவிடப்படக்கூடாது. அவர் வரும்போது நரகத்தில் தள்ளப்படக்கூடாது. நீங்களும் நானும் சேர்த்து கொள்ளப்பட வேணும்னா கர்த்தருக்கு முன்பாக இன்றைக்கு நமக்கும் அவருக்கும் இடையில் நடுவில் திரையாக இருக்கிற அந்த சுவரை உடைச்சி தான் ஆகணும்.
அல்லேலூயா. அவ பாருங்க, முரட்டாட்டம் எதுக்கு சமமா சொல்லுங்க? அவபக்திக்கு, விக்கிரகாராதனை. அப்போ கிட்டத்தட்ட நல்ல கவனமாக கேளுங்க, கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம் சொல்லுங்க? விக்கிரகாராதனை செய்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. அப்புறம் அடுத்தது சொல்லுங்க, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. பாருங்க, நம்ம நிமித்தம் இயேசுப்பாவுடைய நாமம் தூஷிக்கப்படும்னா அதை நம்ம வீணிலே வழங்குகிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. நாம் கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கிட்ட சொல்லிக்கொண்டு அம்மை பார்த்து இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனான்னு சொல்லாச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுங்க? வீணிலே வழங்குகிறோம். அல்லேலூயா. வேற யாருன்னு சொல்லலாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் உள்ளவங்களே நீ எல்லாம் என்னத்துக்கு சர்ச்சுக்கு போகிறான்னு கேட்டாலே என்ன அர்த்தம்? ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படுது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சும்மா ஓயாமல் கோயில் நிறையா, ஆனால் செய்கிற அநியாயம் இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம நிமித்தம் ஆண்டோடைய நாமம் தூஷிக்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறோம். இது யாராவது செய்கிறோமா? அல்லேலூயா. சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ என்னத்துக்கு நீ எல்லாம் சர்ச்சைக்கு போகிற, இனி ஏசப்பான்னு சொல்லாத, இனி ஜெபம் பண்ணாத, இனி நீ இந்த வேஷம் வைக்கான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்பட காரணமாக இருக்கிறோம். அப்படி இருந்தோம்னா அது நமக்கு முன்பாக என்னத்தை உண்டாக்கும்? பிரிவினை, தடையை உண்டாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது என்னது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அல்லேலூயா. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பான எத்தனை பேர் இந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி இருக்கிறோம்? கர்த்தர் ஓய்வு நாளை என்ன ஆக்கியிருக்கிறார்? பரிசுத்தப்படுத்தியிருக்கார். வேதம் சொல்றது, அவர் 7ஆம் நாளில் தம்முடைய சகல கிரியைகளை முடித்து அவர் அதை பரிசுத்தமாக்கி அதிலே அவர் என்ன செய்தாரா? ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த ஓய்வு நாள் யாருக்குரிய நாள்? கர்த்தருக்குரிய நாள். இந்த ஓய்வு நாள் என்னது? பரிசுத்தமான நாள். நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள்னா இந்த ஓய்வு நாளை கர்த்தருக்கு பிரியமாய் ஆசரிப்போம் என்றால் இந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக்குகிறோம். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளை நாம் அப்படி பரிசுத்தமாய் கனமாய் மகிமை உள்ள நாள் என்று எண்ணி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தவில்லை என்றால் இந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்த குலைச்சலாக்குகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறேன் ஆண்டவரே? சொல்ல முடியுமா? ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் இல்லை? எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? ஓய்வு நாளை நான் என் கனம் உள்ளதாக எண்ணுகிறேன், இது மகிமை உள்ள நாள் என்று எண்ணுகிறேன், இது கர்த்தருக்குரிய நாள் என்று எண்ணுகிறேன், இதில் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், நான் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது என் நிமித்தம் கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு இந்த பகல் வேளையில் சொல்ல முடியும், என் தேவனுக்கு பிரியமான இந்த ஓய்வு நாளை நான் அவருக்கு பிரியமாய் ஆசரிக்கிறேன் என்று சொல்லி? அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நமக்குள்ள திரை வந்துடும். அதனால தான் நம்ம எவ்வளோ கத்தி என்ன செய்யலை, அவருக்கு கேட்கல. எவ்வளோ தூரம் வாஞ்சித்து நம்ம என்ன செய்ய முடியல, அவரை காண முடியல. உங்களுக்கு எனக்கு இடையில் ஒரு பெரிய திரை இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 4 கட்டளைகளும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. இந்த 4ஐ நம்ம சரி பண்ணட்டுனா உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்கிறாய்? முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறாய். அப்போ இதுக்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னது? 6 உண்டு. சொல்லுங்க. கொலை செய்யாதிருப்பாயாக. அல்லேலூயா. கொலை நம்ம செய்ய மாட்டோம், அப்படி தானே? சொல்லுங்கள். யாராவது கொலை செஞ்சுருக்கீங்களா? கொலை செய்யலை, அப்படி தானே? கொலை செஞ்சுருக்கீங்க. எல்லாம் பார்த்தா கொன்னிட்டு தான் வந்து இருக்க மாதிரி இருக்குது. ஒன்று கொலை பண்ணியிருக்கீங்களா? இல்லை. சரி, அப்படியே ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னு வைங்க. அதாவது கொலை செஞ்சால் என்ன உண்டு? ஜெயில் உண்டு, அப்படி தானே? தண்டனை, தப்ப முடியாது யாரும். அப்படியே ஒரு வாய்ப்பு, ஒரு ஆளை கொன்னுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கிடைச்சா, ஒரு ஆளை கொண்டா தண்டனை இல்லைன்னு சொன்னால் யாரை கொலை பண்ணுவீங்க? சொல்லுங்கள். அது 2 ஆக்குங்க, அல்லது ஒரு 3ஆவது ஆக்குங்கன்னு சொல்லுங்கள். ஒரு 3 பேரையே கொலை பண்ணக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்பீங்க, அப்படி தானே? ஒன்றும் முடியாது. யாரை கொலை பண்ணீங்க சொல்லுங்கள்? புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா.
அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்ச யாரை கொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள் சொல்ல முதல்ல எங்கள் அப்பனை போட்டு தள்ளுவேன், அல்ல இல்லையா? இல்லைன்னா எங்கள் அம்மாவை, இல்லைன்னா என் மாப்பிள்ளையை போட்டுறணும். இன்றைக்கி உலகத்தில் நடக்குது, அதெல்லாம் நடக்குதா இல்லையா? இல்லைன்னா என்ன செய்யணும்? என் பொண்டாட்டியை போட்டு தரணும், அல்ல இல்லையா? ஆனால் இங்கே வரும்போது, சர்ச்சுக்குள்ளே வரும்போது எல்லாரும் பரிசுத்தமாக வரோம், அல்ல இல்லையா? யாருமே என்ன செய்யறதில்லை, யாருமே என்ன செய்யறதில்லை, ஒரு குறைவும் இல்லை. இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாரையும் பார்த்து அவ்வளோ ஒரு பரிசுத்தமாக இருக்குது. வீட்டில் போய் பார்த்தா தெரியும், அல்ல இல்லையா? உண்மையாக இல்லையா நான் சொல்கிறது? யோசிச்சு பாருங்கள். நம்முடைய வாயின் வார்த்தைகளால் அநேகரை நாம் கொலை செய்கிறோம், அல்ல இல்லையா? உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, என்ன உண்டு? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடி. எத்தனை பேரை நம்ம அனுதினமும் சாகடிக்கிறோம் வார்த்தையினால், அல்ல இல்லையா? சாகடிக்கிறோமா இல்லையா? அப்படி செய்தால் என்ன செய்ய? நமக்கும் கர்த்தருக்குள்ளே என்ன வரும்? ஒரு செவர் வந்துடும், அல்ல இல்லையா? அடுத்தது என்னது? பொய் சொல்லாதிருப்பாயாக. இது கேட்கவே வேண்டாம், அப்படிதானே? இது ஒன்று எஸ்கியூஸ், விட்டுடலாமா? பொய் சொல்கிறீங்களா இல்லையா? எல்லாரும் சொல்கிறோம். நீங்கள் பொய் சொல்லும்போது என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க தெரியுமா? உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாய் சுவரை எழுப்பிடுறீங்க, அல்ல இல்லையா? சுவருக்கு அந்த பக்கம் இயேசு. நீங்கள் இப்போ யார் பக்கத்தில் வந்துடுறீங்க? பொய் யாருக்கு அப்பா? பொய் யாருக்கு பிள்ளை? பிசாசு. நீங்கள் பொய் சொல்லுகிற ஒவ்வொரு நேரமும் பிசாசின் பிள்ளைகளாய் மாறி விடுறீங்க. பிசாசின் பிள்ளைகளாக இருந்துட்டு எங்கே வந்து ஆராதிக்கிறோம்? சொல்லுங்க, கேட்பாரா ஆண்டவர்? அல்லையா? உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவாரா? வெளிப்படுத்தவே மாட்டார், கேட்கவே மாட்டார். நீங்கள் பொய் சொல்லும்போது வேதம் சொல்றது உங்களுக்கு கர்த்தருக்கு இடையில் ஒரு பிரிவினை வந்து விடுகிறது, அல்லையா? அல்லையா? அப்புறம் பொய் சொல்லாதிருப்பாயாக, அப்புறம் களவு செய்யாதிருப்பாயாக. களவு செய்கிறீங்களா? இல்லை, அப்படி தானே? அது மட்டும் செய்யலப்பா. அப்படியா? மாப்பிள்ளைக்கு பாக்கெட்லேருந்து எடுத்தாலும் களவு தான். அப்படி யாராவது எடுக்கிறீங்களா? இந்த மனுஷன்ட்ட கேட்டால் தரவே மாட்டார், அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிக்கலான்னு எடுக்கிறோமா இல்லையா? களவு தான், அப்படி தானே? அப்பாவுக்கு தெரியாமல் எடுக்கிறது, அம்மாவுக்கு தெரியாமல் எடுக்கிறது, புருஷனுக்கு தெரியாமல் எடுக்கிறது, பொண்டாட்டிக்கு தெரியாமல் எடுக்கிறது, இதெல்லாம் என்னது தான்? களவு, அல்ல இல்லையா? இனி நீங்கள் நினச்சிக்கிடுங்க, உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? இது ஒன்றும் செய்யலைன்னா ஓகே, உங்களுக்கு கடவுளுக்குள்ளே என்ன இல்லை? சுவர் இல்லை. அப்புறம் என்னது? பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக, அல்லையா? அல்லையா? நல்ல கவனமாக கேளுங்க. பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சிக்கக்கூடாது. இச்சை என்னது? பாவம். இச்சையானது கர்ப்பம் தரித்து என்ன செய்யுமா? பாவத்தை பிறப்பிக்கும். அப்போ இச்சை என்பது பாவம். இச்சைன்னா என்ன சொல்லுங்கள்? ஒரு 100 தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த 2-2.5 வருஷத்தில். இச்சைன்னா என்ன? பாவம். பாவம்னா என்ன? இச்சை, அப்படி தானே? இச்சைன்னா என்ன சொல்லுங்கள்? எனக்கு இல்லாத ஒன்று அது எனக்கு இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது, அல்ல இல்லையா? அப்படி எதாவது நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, அப்படி தானே இல்லையா? அல்லே இல்லையா? கர்த்தர் நல்லவர். இச்சை இன்னொரு காரியத்தை நமக்கு விரும்பி அது நம்ம இச்சித்தோம்னா அது இச்சை, அல்ல இல்லையா? அது பாவம், அல்ல இல்லையா? அல்ல இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இந்த வீட்டில் வந்து பிறந்துட்டேனே, இந்த வீட்டில் வந்து கெட்டுப்பட்டுட்டேனே, இந்த மனுஷனுக்கு கெட்டுப்பட்டுட்டேனே சொல்லியிருக்கீங்களாம்மா? எப்போ சொல்ல அல்லேலூயா. குற்றப்படுத்துறதுக்கு இல்லை, இது குற்றப்படுத்த இல்லை, நீங்களும் நானும் உணர்வடையணும், அல்லேலூயா. இந்த மனுஷனை கட்டிட்டனே, இந்த வீட்டில் வந்து பிறந்ததுக்கு அந்த வீட்டில் பிறந்திருக்க மாட்டேனா? நீங்கள் நினச்சி அந்த வீட்டில் போய் பிறக்க முடியுமா? முடியாது. பண்ணையருக்கு வீட்டில் பிறந்தா பண்ணையர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அங்கே உள்ள பாடு, அல்ல இல்லையா? அந்த ஆள் நல்லா இருக்கார், அந்த மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடச்சிருக்க மாட்டேன், அந்த பொண்டாட்டிகிட்ட போய் கேட்கணும் அந்த புருஷன் எப்படின்னு. புரியுதா? அங்கே பெரிய அந்த அவங்க என்ன எப்படா இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அவங்க காத்துட்டு இருப்பாங்க,
இதெல்லாம் கொண்டு நம்ம எங்கே போகணுமா? எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். அல்லையா? அதனால தான் ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்? அங்கே ஒன்றும் கொள்வனையும் கிடையாது, கொடுப்பனே யாருக்கும் பார்த்தா தெரியாது. அங்கே எல்லாரும் தேவதூதர்களை போல கர்த்தரை ஆராதி. அல்லையா? சொல்லுங்கள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். அல்லையா? அல்லையா? எனக்கு தெரியும் நிறைய பேர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் பிசாசு கூட தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி தானே? பிசாசு அப்படி தானே சொல்கிறீங்க? புருஷனை பார்த்து எத்தனை பேர் பிசாசுன்னு சொல்லலை? உண்மையை சொல்லுங்கள், மனசாட்சி பிரகாரம் சொல்லுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிசாசுலாம் வேறு ஏதாவது சொல்லியிருப்பீங்க, அப்படி தானே? மனுஷனே கிடையாது. அல்லேலூயா. யோசிங்க, எத்தனை பேர் மாமியாரை பார்த்து வீட்டுக்கு போனால் அங்கே ஒன்று நிற்கிது, என்னது? பிசாசு. யாரை பார்த்து சொல்கிறது? மாமியாரை பார்த்து. அந்த அம்மாட்ட போய் கேட்டால், என்னம்மா இங்கே இப்போ ஒன்று வரும், கோயிலுக்கு போயிருக்கு, இப்போ ஒன்று வரும்னு. என்னது? பிசாசு ஒன்று வரும்னு. எங்கே போயிட்டு வருது? கோயிலுக்கு போயிட்டு. அதுவும் பிசாசு, இதுவும் பிசாசு. சொல்கிறீங்களா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் சத்துருக்களை சிநேகிக்கிறீங்க? ஆமாம், உங்களை சிநேகிக்கிறாங்களா? அப்படி தானே? அடுத்தவங்களை சிநேகிக்கிறீங்களா? ஆமாம். சத்துருக்களை சிநேகிக்கிறீங்களா? சொல்லுங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் யாருமே சண்டை கிடையாது, அப்படி தானே? எல்லாத்தையும் அன்பு தான். அல்லேலூயா. பரலோகம் மாதிரி இருக்குது நம்ம சபை. அல்லேலூயா. ஏசப்பா ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளோ நல்ல சபை இன்னும் நான் பூமியில் விட்டு வச்சுருக்கேன்னு ஆண்டவர் வருத்தப்பட போகிறாரு. அல்லேலூயா. பாருங்க, சத்துருக்களை சிநேகிக்கணுமா? நீங்கள் சத்துருக்களை சிநேகிக்கண்டா, வீட்டில் இருக்க உங்கள் மித்திருக்களை சிநேகிங்க. எத்தனை பேர் மித்திருக்களை சிநேகிக்கிறீங்க? சத்துருக்களை சிநேகிக்கிறது ரெண்டாவது, அது நமக்கு முடியாது. உங்கள் கணவனை சிநேகிக்கிறீங்களா? உங்கள் மனைவியை சிநேகிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீட்லேயும் ஒளிச்சு போய் நின்று பார்க்கணும் சிநேகத்தை. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை, இதெல்லாம் என்ன உலகத்தில் நடக்காதா? உலகத்தில் நடக்குங்க, நமக்கு நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உலக மக்கள் செய்வாங்க, நீங்களும் நானும் செய்யக்கூடாது. அல்லையா? செஞ்சால் பாவம் உங்களையும் தேவனையும் பிரித்து விடும். பாவம் தேவன் உங்களுக்காய் மரித்ததை வீணாக்கிவிடும். அல்லையா, ஹல்லேலூயா. தேவன் நமக்காய் மரித்தது நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனம் உண்டாக வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடை நீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்ய தொடங்க வேண்டும். அல்லேலூயா. இல்லாமல் நீங்கள் எவ்வளவு ஆராதித்தோம், எவ்வளவு ஜெபித்தோம், எவ்வளவு ஆலயத்துக்கு வந்தோம், எவ்வளவு அவரை துதித்தோம், ஒரு பிரயோஜனம் இருக்காது. அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுது, ஸ்தோத்திரபலியுடன் அவரை மகிமைப்படுத்துகிறார். தன் வழியை செவ்வாய்ப்படுத்துவனுக்கு தான் தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் மனசு மாறலனா, நம்முடைய வழி மாறலனா, நம்முடைய கிரியைகள் மாறலனா, நம்முடைய சாட்சி விளங்கலனா, நீங்கள் எவ்வளவு ஆராதித்தாலும் கர்த்தர் கண்டுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்போது அவன் செய்த துன்மார்க்கம் நினைக்கப்படுவதில்லை, அவன் தப்புவிக்கப்படுவான். நீதிமான் தன் நீதியிலே நிலைத்திராமல் திரும்பவும் பாவம் செய்வான்னா அவன் செய்த நீதி நினைக்கப்படுவதில்லை, அவன் தன் பாவத்தின் நிமித்தம் அவன் சாகவே சாவான். அல்லேலூயா. நாங்கள் முன்னாடி பயங்கர பரிசுத்தம், நாங்கள் முன்னாடி அப்படி இருந்தோம், அது இன்னைக்கு செல்லாது. நீ இன்னைக்கு எப்படி இருக்கிறா? வேதம் சொல்லுது, இறுதி வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். தேவ பிள்ளைகளே, உங்கள் அக்கிரமங்களே உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா யோசிச்சுடுங்க. நாம் ஒரு நாளும் சொல்ல முடியாது என்கிட்ட ஒரு அக்கிரமமும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி. அநேக அக்கிரமங்கள், அநேக கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியங்கள், அநேக வார்த்தைக்கு விரோதமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது அது ஒவ்வொரு நாளும் நமக்கும் கர்த்தருக்கும் இடையில் ஒரு சுவரை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. அந்த சுவர் நீக்கப்படாத வரையிலும், அந்த சுவர் தகர்க்கப்படாத வரையிலும், அந்த திரை நீங்க முடியாத வரையிலும் உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனத்தை, எசேக்கியேல் 21:24 வாசிங்க. எசேக்கியேல் 21:24 வாசிங்க. எசேக்கியேல் 21:24 வாசிங்க.
ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாயிருக்கிறதுனாலும் உங்கள் செய்கைகளில் எல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதுனாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் மறந்தாலும், அவர் மறக்க நினைத்தாலும், அவர் அதற்காக அந்த சுவரை நீக்கி போட்ட பின்பு நாம் இன்னும் துரோகம் பண்ணி இன்னும் அவருக்கு விரோதமாக காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் சொல்றார், உங்கள் அக்கிரமங்களை நினைக்க பண்ணுகிறீர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஒன்றை செய்யும்போது, கர்த்தரை துக்கப்படுத்தும் போது, கர்த்தருக்கு விரோதமாய் கிரியைகளை நடப்பிக்கும் போது ஆண்டவர் உங்கள் அக்கிரமங்களை நினைப்பார். நினைக்க பண்ணுகிறீர்களே. வாசிங்க. பண்ணுகிறீர்களே, நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்க எதை செய்தாலும், அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார். நம்ம ஏற்கனவே ஜெபித்த போல, நன்மை செய்கிறவனுக்கு நன்மை உண்டாகும், தீமை செய்கிறவனுக்கு தீமை வரும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த தீமையினால் வாரிக்கொள்ளப்படக்கூடாது என்று தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நமக்கும் அவருக்கும் இடையில் திரையாக இருந்த அந்த சுவரை அவர் நீக்கி போட்டார். ஹல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு நாளும் நாம் எழுப்புகிற சுவரை யார் தான் நீக்கணும்? நாம் தான் நிவர்த்தியாக்கணும். அது எப்படி நிவர்த்தியாக்கணும்? இனி அதை செய்யாதிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இனி அந்த காரியத்தை மறுபடியும் செய்யக்கூடாது. மறுபடியும் துரோகம் பண்ணக்கூடாது. மறுபடியும் நம்முடைய அக்கிரமத்தை என்ன செய்யக்கூடாது? பெருக செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 38:4 வாசிங்க. சங்கீதம் 38:4 சீக்கிரமாக வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இது சொல்கிறவர் யார்? தாவீது. என்ன சொல்கிறாரு? என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாய் பெருகிட்டு அவைகள் தாங்கக்கூடாத பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. ஹல்லேலூயா. தாவீதை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான். அவன் சொல்கிறான், என் அக்கிரமங்கள் எனக்கு மேலாக பெருகிற்று. ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்கிறோம்? எங்களுக்கு ஒரு அக்கிரமமே இல்லைன்றோம். தாவீது தேவனோடு பேசுகிறவர், தேவனே அவரை குறித்து சாட்சி சொன்னவர், தேவனே சொல்கிறார் அவர் என் இருதயத்துக்கு ஏற்றவர். அவர் சொல்கிறார், என்னுடைய அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலே பெருகிட்டு, அது என்னால் சுமக்கக்கூடாத தாங்கக்கூடாத பெரிய பார சுமை போல ஆயிற்று. அவன் அதை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தன் அக்கிரமங்களை அறிக்கையிட்டு அவன் சொல்கிறான், தேவனே உமக்கும் பரத்துக்கும் விரோதமாக நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். அவன் சொல்கிறாரு, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் உம்முடைய என்ன சொன்னார்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யும். அல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவனுக்கு தெரியுது, நான் சில அக்கிரமங்களை செய்கிறேன், நான் சில மீறுதல்களை செய்கிறேன், நான் சில துரோகங்களை பண்ணுகிறேன். இனி இந்த தேவனுக்கு முன்பாக நான் என்ன செய்ய முடியாது? போய் நிற்க முடியாது, அவரை பார்க்க முடியாது. உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே அக்கிரமம் எப்படி இருக்குது? என் தலைக்கு மேலே ரொம்ப வந்துடுச்சு ஆண்டவரே. இப்போது அதை நினைத்து அது எனக்குள்ளே எப்படி ஆயிட்டு? ஒரு பெரிய பாரம் ஆயிட்டு. அல்லையா? நல்லா தெரிஞ்சிடுங்க, தப்பு பண்ணும்போது, பாவம் செய்யும்போது, கர்த்தருடைய வார்த்தையை மீறி நீங்கள் செய்யும்போது அதை நினைத்து உங்களுக்கு மேலே எப்படி வந்துடும்? அது ஒரு பெரிய பாரமாய் வந்துடும். அல்லையா? அதனால தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை மன்னியும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி அப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நமக்குள்ளே இருக்கும்னா, நம்முடைய அக்கிரமமே நமக்கும் தேவனுக்கு இடையில் ஒரு பெரிய சுவராக இருக்கிறது. அல்லேலூயா.
அல்லேலூயா. அந்த ஏசாயா 59:2 2வது பகுதியை வாசிங்க. உங்கள் பாவங்களே பாருங்க, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு, அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நல்லா பாருங்க, ஆண்டவருடைய முகத்தை எது மறைக்குதா சொல்லுங்க? எது மறைக்குது? நம்முடைய பாவம். ஆண்டவருக்கு நமக்கு இடையில எது தடையை உண்டாக்குறது? நம்முடைய அக்கிரமம். அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமம் சுவரை உண்டாக்குது, நம்முடைய பாவம் அவருடைய முகத்தை மறைக்குது. அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் எவ்வளோ கேட்டாலும் அவருக்கு என்ன தெரியாது, எவ்வளோ கத்தினாலும் அவருக்கு என்ன செய்யாது, கேட்காது. ஏன்? அவருடைய முகத்தை மறைக்கிறது. என்னது? நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமங்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய இந்த அக்கிரமங்களும் இந்த பாவங்களும் நமக்குள்ளே இருக்கிற வரையிலும் தேவனை நாம் தரிசிக்க முடியாதபடி, அல்லது தேவன் நமக்கு செவி கொடுக்க முடியாதபடி அது இடையில ஒரு பெரிய சுவரை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சுவரை தகர்த்து போட்டது உண்மை. ஆனால் அனுதினமும் அந்த சுவரை நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம்? கட்டி எழுப்பிட்டே இருக்கிறோம். எழுப்பிட்டு என்ன தெரியுமா சொல்கிறோம்? அவர் வேணால் இடிக்கட்டும், அவர் இடிக்க மாட்டார். அல்லேலூயா. தாவீது பாவம் செஞ்சபோது தாவீது தான் போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுல் பாவம் செய்த பிறகு ஆண்டவர்கிட்ட போய் அவர் என்ன செய்யலை? மன்னிப்பு கேட்கல. அவருடைய முடிவு ரொம்ப மோசமாக போச்சு. தாவீது அப்படி இல்லை. பாவம் செய்த உடனே, அது அக்கிரமம் என்று தெரிந்த உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அவனை கிருபையாய் மன்னித்து சொன்னார், தாவீதுடைய விளக்கு என்றென்றைக்கும் அணையாதிருக்கும். நீங்களும் நானும் நம்முடைய சன்னதி, நம்முடைய விளக்கு அணையாமல் இருக்கணும்னா நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நமக்கும் கர்த்தருக்கு இடையில நடுவில் திரையாய் சுவராய் இருக்கிற அந்த சுவரை நீங்களும் நானும் தான் நீக்கி போடணும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு 6:14 வாசிங்க. மத்தேயு 6:14. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அடுத்தவங்களை நாம் மன்னிக்கலைன்னா நமக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு தெரியுது நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், நம்ம ஒரு அக்கிரமம் பண்ணுறோம், நம்ம ஒரு பாவம் பண்ணுறோம் சொல்லிட்டு உடனே நமக்குள்ளாக என்ன வந்துடுது? ஒரு திரை வந்துடுது, ஒரு தடை வந்தது. அது மாறணும்னா அது நமக்கு என்ன செய்யணும்? மன்னிக்கப்படணும். அது எப்போ மன்னிக்கப்படும்? மனுஷர் செய்கிற தப்பிதங்களை, அடுத்தவர் செய்கிற தப்பிதங்களை, நமக்கு விரோதமாக செய்கிற காரியங்களை நாம் மன்னிக்கும் போது தான் நம்முடைய பாவங்களும் நமக்கு என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லோரும் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். யார் மேலே என்ன இருக்கக்கூடாது? கசப்பு, வெறுப்பு, கோபம், வைராக்கியம், இது ஒன்றுமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி யாருக்காவது இருக்கா? மற்றவங்க மேலே கசப்போ, வெறுப்போ, வைராக்கியமோ இருக்கா? சொல்லுங்கள். அப்படி இருந்ததுன்னா ஒரு நாளும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தவங்களை ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா, அடுத்தவங்களை மன்னிக்க முடியலைன்னா நம்முடைய பாவங்களும் மன்னிக்கவே முடியாது. வேதம் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. மனுஷருடைய தப்புகளை நீங்கள் மன்னித்தாதான் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4:18. 1 யோவான் 4:18 வாசிங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, அன்பிலே பயம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? இயேசு எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளும் எப்படி இருக்கணுமா? அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என்ன அன்பு? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. பிரைஸ் தி லார்ட். மற்றவர்கள் மேலே நம்ம அன்பு கூற முடியலைன்னா, வேதம் சொல்லுது, ஒருவன்
தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் அவனை பகைத்தால் அவனிடத்தில் தேவ அன்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய சகோதரனை நாம் பகைத்தால் நம்ம இடத்துல என்ன இல்லையா? தேவ அன்பு இல்லை. அல்லேலூயா. சகோதரர்களை யாரா பகைக்கிறீங்களா? சொல்லுங்க. சகோதரர்களை பகைக்கிறீங்களா இல்லையா? பகைக்கிறோமா இல்லையா? ஆமென். சொல்லுங்க. சகோதரிகளை, குடும்பத்தில் உள்ள மற்றவங்க யாரையாவது, அண்ணிமார், மாமாமார், சித்தப்பமார், சித்திமார், அல்லது உங்கள் சபையில் உள்ள மற்றவர்களை, ரட்சிக்கப்பட்ட உங்கள் கூட உள்ள சகோதரர்களை பகைத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை? தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு இல்லைன்னா உங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 8:14. லூக்கா 8:14 வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது. வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய முடியலைன்னா அவங்கள ஒரு பலனும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்போ அந்த வசனத்தை கேட்டு பலன் கொடுக்காம போகிறாங்க? உலக கவலைகளிலும் இந்த லௌகீக இன்பங்கள், இந்த உலகத்தில் உள்ள ஆசை இச்சைகள், இவை எல்லாம் நமக்குள்ளே வரும்போது வசனத்தின்படி நாம் என்ன செய்ய மாட்டோம்? நடக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தின்படி நடக்கலைன்னா நமக்கும் கர்த்தருக்கும் இடையில் என்ன வரும்? சுவர் வரும், பிரிவு வரும், திரை உண்டாகும். அது இருக்கிற வரைக்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியவே முடியாது. நீங்களும் நானும் சொல்லிக்கலாம் நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவாரா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று? தேவ பிள்ளைகளே, இப்படி இன்னும் அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். அநேக சுவர்கள், அநேக தடைகள், உங்களையும் என்னையும் கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய அநேக காரியங்கள் நமக்குள்ளே இருக்கு. அவை ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு சுவர், ஒரு தடை, ஒரு திரை. அதை நாம் தான் நீக்கணும். நாம் நீக்குவோம் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவோம். அல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கும் உங்களுக்கும் இடையில் தடையாக இருக்கிற எல்லா சுவரையும், ஆண்டவரே, ஆதி தகப்பனாகிய ஆதாம் செய்த தடைகளை, அவன் மூலமாய் வந்த அந்த சுவரை என் தேவன் கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் உயிரை கொடுத்தவுடனே அந்த திரைச்சீலை ரெண்டாய் பிரிந்து விட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனை கிட்டி சேர முடியாதபடி, தேவனை நெருங்க முடியாதபடி, நம்முடைய சத்தம் தேவனத்தில் கேட்க முடியாதபடிக்கு நமக்குள்ள அநேக தடைகள், அநேக சுவர்கள், அநேக திரைகள், அநேக பிரிவினைகள், நம்மையும் கர்த்தரை விட்டு தூரப்படுத்துகிற அநேக காரியங்கள். எல்லோரும் கேட்போமா? ஆண்டவரே, இவைகளை நான் உடைத்து தள்ள, இவைகளை மேற்கொள்ள, இவர்களால் ஒப்பா உம்முடைய பலத்தினால இந்த மதிலை தாண்ட எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க. எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுத்து கேளுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தாவீது தன்னை தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு, என் பார சுமைகள் போல அவைகள் எனக்கு சுமக்க முடியாத பெரிய பாரமாயிற்று என்று சொன்னபோது கர்த்தர் அந்த அக்கிரமங்களை கிருபையாய் மன்னித்து அவனுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அவனை பரிசுத்தமாக்கி அவனை அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்றி அவனுடைய விளக்கை என்றென்றைக்கும் ஏற்றி வைத்த கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அக்கிரமங்கள், பாவங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்களை தமக்கு முன்பாக என்றைக்கு நிறுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுக்கிற. ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டாரே, அவரால் தான் உங்களுக்கு விடுதலை, அவரால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஒருவேளை இன்றைக்கு தேவனை அறிந்தும் நாம் தேவனை ஆராதித்தும் கூட ஒருவேளை உங்களுக்கும் தேவனுக்கும் ஏதாகில் ஒரு பிரிவினை இருக்கிறதா?
தேவனை தரிசிக்க முடியவில்லை, தேவனுக்காக வாழ முடியவில்லை, சபையிலே கர்த்தரை தேட முடியவில்லை. இந்த பிரிவுகள் மாறும்படியாக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திகரித்தள்ளும், என் அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று தாவீது வேண்டி கண்ணீர் வடித்த பொழுது அக்கிரமங்கள் எல்லாம் மாற்றி மறுபடி அந்த அபிஷேகம், மறுபடி அந்த கிருபை, மறுபடி அந்த வரங்களை கொடுத்து தாவீதை கர்த்தர் மகிமைப்படுத்தின தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற இந்த வேளையில் உம்முடைய மகிமையின் வல்லமை அவர் மத்தியில், தேவ பிள்ளைகள் மத்தியில் இறங்கி இருக்கிறது. இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நீங்கள் மரித்து கிடந்த உங்களை இயேசு உயிர்ப்பித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயிர்ப்பின் மகிமை இறங்கி வருவதாக. எல்லா மரித்த அனுபவங்கள், எல்லா பிரிவினைகள், எல்லா தேவனை விட்டு தூரப்படுத்துகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். கைகள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, எங்களை இன்னும் தேவனோடு உறவாடி வாழ, இன்னும் உம்மோடு சேர்ந்து வாழ, உங்களை விட்டு பிரியாத ஒரு அனுபவத்தோடு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து ஆசீர்வதியும். இதை பார்க்கிற கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, எல்லார் மீது கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் செய்ததான சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நீங்கள் எல்லாரும் இருந்து